ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல் அபிஷேகா பர்ஃபார்மன்ஸ் காமிக்கப்படாததுக்கு என்ன காரணம், ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, எதனால் அவங்க பாடினதை வெளியிடலை, அவங்க பாடினாங்களா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் போயிட்டுருக்கு. சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 பொறுத்த வரைக்கும் என்ன தீம் அடிப்படையில் பாட போகிறாங்க அப்படிங்கிற ப்ரொமோவை வெளியிட்டுருவாங்க. ஆனால் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா வெளியான டெடிகேஷன் ரவுண்டில் அபிஷேகாவோட ப்ரொமோ எதுவுமே வெளியாகலைங்க. இதுவுமே ரசிகருக்கு ஒரு பெருத்த ஏமாற்றம்னே சொல்லலாம். அதற்கு அபிஷேகா என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வாரம் நான் பாடியது டெலிகாஸ்ட் ஆகாததுக்கு காரணம் இருக்குது, அது சர்ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு ரசிகர்கள் பலரும் பல காரணங்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது அபிஷேகா மற்றவங்களோட சூப்பராக பாடுறாங்க, எப்போவுமே இவங்களுக்கு மட்டுமே பாராட்டு கிடைச்சிட்ருக்கு, இல்லைன்னா மற்றவங்களுக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்கணுங்கிற காரணத்தினால கூட அவங்கள நிறுத்தி வச்சுருக்கலாம். அபிஷேகா அவர்கள் சரியாக பாடாத கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் அவரோட பாடல் வராததுக்கு எஸ்பி சரண் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ்வளோ நாள் நல்லா பாடினவங்க இன்று சரியாக பாடவில்லைங்கிற மாதிரி கமெண்ட் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. டெடிகேஷன் ரவுண்டில் எந்த மாதிரி பாடலை யாருக்கெல்லாம் பாட போகிறாங்க, அதாவது ஒவ்வொருத்தரும் அண்ணா, அக்கா, அம்மா, டீச்சர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டெடிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்த நிலையில் பெரிய ஏமாற்றம் தாங்க நடந்திருக்கு. சரிங்க, இது பற்றின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.